with Ravi. Talk with Ravi. வணக்கம் அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும். நாங்கள் ஒரு வரலாற்று சாதனை படைத்த கனடிய மண்ணிலே 35 ஆண்டுகளுக்கு மேலாக கோலோச்சி கொண்டிருக்கக்கூடிய திருமறை கலாமன்றம் இன்று 22வது ஆண்டாக இயேசுவின் பாடுகளை நேரடியாக மக்கள் மத்தியிலே மேடையேற்றுவதற்கு தயாராக இருக்கின்ற வேளையிலே அந்த திருமறை கலாமன்றத்தின் இதுவரை காலமும் இருந்த தலைமைகளை விட இன்றொரு புத்தம் புதிய தலைமையை, ஒரு இளமை தலைமையை நாங்கள் பார்க்கிறோம். எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அந்த தலைவரை இப்பொழுது கலையகத்திலே சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். வணக்கம். வணக்கம் ரவி அண்ணா. வணக்கம் நேயர்களே. உங்களோட பேரை நாங்கள் ஒரு அறிஞ்சுள்ளலாமா? என் பேர் இமானுவேல் ஜசிகரன். இமானுவேல் ஜசிகரன், மகிழ்ச்சி உங்களை இந்த நேரத்திலே சந்திப்பது. அடுத்தது ஒப்பனை கலையிலே எனக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாமல் இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் ராஜன் அவர்களை கலையத்திலே சந்திக்கணும். வணக்கம் ராஜன். வணக்கம் ராஜேந்திரன். வணக்கம். ஆக 2 துருவங்களுக்கு மத்தியிலே இருந்து உங்களிடம் பேச போகிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல அருத்திரு மரியசவேர் அடிகளார் அவர்கள் நீ மரியசவேர் அடிகளால் ஆரம்பிக்கப்பட்டு அது இன்றைக்கு நினைக்க உலகம் பூராம இருக்கிறது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாம், இந்த கனடா திருமறை கலாமன்றமானது கனடா மண்ணிலே 35 ஆண்டுகளை கடந்து இயங்கி வருகின்றது. தாயகத்திலே 60வது ஆண்டுகளை கடந்து இயங்கி வருகின்றது. எமது மரியசேவிய அடிகளாரின் முயற்சியினால் இந்த திருமறை கலாமன்றம் உருவாக்கப்பட்டது. அவர் உருவாக்கியதிலிருந்து இன்று பல வெற்றிகளை மேடைகளை கண்டு பல நிகழ்ச்சிகளையும் கண்டு பல இயேசுவின் பாடுகளை அரங்கேற்றி மக்கள் மத்தியிலே மிகவும் பிரபல்யமாக இயங்கி வரும் ஒரு நிறுவனமாக கனடா திருமறை கலாமன்றம் இயங்கி வருகின்றது. அது உலகளாவிய ரீதியிலே பல கிளைகளை கொண்டு கனடா மட்டுமல்ல, ஆஸ்திரேலியா, லண்டன், சுவிஸ், நோர்வே, பிரான்ஸ், ஜெர்மனி என்று பல நாடுகளிலும் பல கிளைகளை கொண்டு நமது பாரம்பரிய கலையை வளர்க்கும் நோக்கத்துடன் தொடர்ந்து இயங்கி வருகின்றது. நல்லது. அதே வேளையிலே நாங்கள் ஒன்றை சொல்லி ஆக வேண்டும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதைப் போல அனைத்து மதத்தையும் தன்பால் நினைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல பரந்த உள்ளம் கொண்டவர் அடிகளார் அவர்கள். அவருடைய இதை எப்படி நான் இதை ஆணித்தரமாக சொல்லுகிறேன் என்றால், இந்த திருமறை கலாமன்றத்தினுடைய 22 ஆண்டுகளிலே நானும் சில ஆண்டுகள் அந்த திருப்பாடல்களை நடத்தினேன். ஒரு சாதாரண சேவகனாக அதில் இணைந்து படிப்படியாக வளர்ந்து கடைசியில் யூதாஸாக நடித்திருக்கிறேன். அப்பொழுது ஒரு விடயம் என்னை மிகவும் மனதை கவர்ந்த பல மேடைகளில் சொல்லியிருக்கிறேன். முழுக்க கிறிஸ்தவர்களுக்காக இயேசு பிரானுடைய அவருடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லுகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. ஆனால் இந்த நிகழ்வின் ஆரம்பத்திலே எல்லா கலைஞரும் கூடி பொதுவாக ஒரு பிரார்த்தனை செய்வார்கள். அது உண்மையாக எனக்கு மனதை மிகுந்த தொட்ட ஒரு விஷயமாக இருக்கும். அத்தனை பேரும் பிரார்த்தனை செய்துவிட்டு தான் நடிக்க தொடங்குவார்கள். மற்றது அந்த நடிக்கின்ற கலைஞர்கள் கூட ஏராளமானவர்கள் இந்து சமயத்தை சார்ந்தவர்களாக இருப்பாங்க. எந்த ஒரு மத பேதமும் இல்லாமல் மனங்களால் ஒன்றிணைந்த கலைஞர்களை உருவாக்கக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான நிகழ்வு. சரி, இப்பொழுது 22வது ஆண்டாக நடைபெறுகின்றது. இந்த ஆண்டு நடைபெறுகின்ற இந்த நிகழ்வுக்கு என்ன பெயர் வைத்திருக்கிறார்கள்? அதுக்கு என்ன காரணம்? இந்த ஆண்டு அன்பில் மலர்ந்த அமரகாவியம் என்ற தலைப்பிலே அன்பில் மலர்ந்த அமரகாவியம். அருமையா. இது மரியசேவிய அடிகளார் 1970ஆம் ஆண்டு காலத்தில் மேடையேற்றப்பட்டது. இந்த பேர்ல இதே ஸ்கிரிப்ட்ல 70ஆம் ஆண்டு காலே கோட்டையில் மதில் சுவரிலே போட்டு 70 நாங்கள் கூட அந்த பிறக்கவில்லை. அந்த காலப்பகுதியே மேடையேற்றப்பட்டது. இப்ப மெருகூட்டப்பட்டு இந்த வருடம் நாங்கள் இங்கே கனடாவிலே அதை நாங்கள் ஒரு 4-5 ஸ்கிரிப்ட் இருக்கும். 4-5 ஒரு வேறு ஸ்கிரிப்டுகள் இருக்குது. அப்போ ஒவ்வொரு ஸ்கிரிப்டையும் மாறி ஒவ்வொரு ஆண்டாக போட்டுக்கொண்டிருப்போம். அந்த வகையில் இது ஒரு இப்போ 3வது தடவையா இங்கே கனடாவில் நாங்கள் இதை மேடையேற்றோம். நல்ல ஒரு கவித்துவமான தலைப்பு. இந்த ஆண்டிலே என்ன சிறப்பு இருக்காது உங்களுடைய? இந்த ஆண்டு முழுக்க நாங்கள் நிறைய டைம் போட்டு முழு கலைஞர்களும் நேரடியாக பேசி நடிக்கிற ஒரு நிகழ்ச்சியாக இது இயங்குகிறது. அது மியூசிக் எல்லாம், இசையமைப்பெல்லாம் நேரடியாகவே இசையமைப்பாளர் வந்து இசை போட்டு தருவார்கள். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாடகமும் அவர்கள் கலைஞர்களும் பேசி நடிப்பார்.
ஆனால் இதுவரை ஆண்டு காலமும் நாங்கள் பார்த்துருக்கோம் ஒளி வடிவம் பின்னால் ஒழிக்க நடிப்பவர்கள் மட்டும் வாயாட்டிக்கொண்டு அப்படி நடித்திருப்பார்கள். ஆனால் இந்த முறை தான் முதல் முறையாக அவர்களே பேசி அவர்களே நடிக்கின்ற ஒரு அப்ப இன்னும் ஒரு தத்துருவமாக இருக்கும். இந்த நடிக்கிற கலைஞர்களை பற்றி ஒரு அறிமுகம். ஆமாம், இந்த முறை வந்து இதை நெறியாலை செய்வதற்கு ராஜன் கன்ஸ்டன்டைன் அவர்கள் இந்த முறை இதை நெறியாலை செய்தார். அவர் இது ஒரு சவாலாக எடுத்து தான் இந்த முறை செய்கிறதா இருந்தால் தான் பேசி நடிக்கிறத தான் செய்யணும்னு சவாலாக எடுத்து செய்து கொண்டிருக்கிறார். இவர் வந்து நடிகை அடிகளாரின் கீழ் பயிற்றப்பட்டு அங்கே யாழ் திருமலை கலாமன்றத்திலே இயங்கி கொழும்பு திறமை கலாமன்றத்திலேயும் இவர் இயங்கி இருக்கின்றார். அந்த அனுபவத்தின் அடிப்படையிலே இப்பொழுது இங்கே கனடாவிலேயும் வந்து எங்கள் கலைஞர்களை பயிற்றுவித்து மிகவும் சிரமப்பட்டு இந்த வேலைப்பொழுதுகள் மத்தியிலே அவ்வளவு வசனங்களும் பாடமாக்குறதுன்றது பார்க்க முடியாத விஷயம். அவர் அவ்வளவு ரிஸ்க் எடுத்து நாங்கள் அவ்வளோத்தையும் பாடமாகி வச்சு கலைஞர்கள் எல்லாரும் இப்பொழுது நேரடியா பெர்ஃபார்மன்ஸ் செய்ய போறார். உண்மைதான், நீங்க சொல்றது உண்மை. ஏனென்றால் இதில் பங்கேற்ற வகையிலே ரூபி யோகதாசன் தான் பல ஆண்டுகளாக ஜேசுனுடைய தாயாராக அன்னை மரியாவாக நடிப்பார். அப்போ வசனங்கள் நாங்கள் பேசுகிறபடியே அவர்களை நடிக்கிற மட்டும்தானே. வசனம் பாடமாக சொன்னால் சரியாக கஷ்டமாக இருந்திருக்கும். பல ஆண்டுகளாக ஜேசுவாக நடித்தவர் எங்கள் அன்புக்கும் நட்புக்கும் உரிய ஆண்டன் ஃபீலிக்ஸ். அருமையான காட்சிகளாக இருக்கும். இந்த இப்பொழுது நாங்கள் ராஜனிடம் செல்ல போகிறோம். ராஜன், எப்படி கூட மனதில் இந்த எண்ணம் உருவாயிட்டு வளமையாக வலி ஈஸியாக இருக்கு பின்னால் ஒலிக்க வாரது பேசி நடிப்பார் சொன்னது போல பாடமாக்கி சரியா கஷ்டம். எப்படி அதை ஒரு கலைஞனாக அதை எப்படி சேலஞ்ச் ஏற்றுக்கொண்டீர்கள்? இது நான் கொழும்பில் இருந்த கால பகுதிகளில் கூடுதலா தந்தை மறைந்த நீ என்ன மேரிய செய்கிற அடிகளா அங்கே இருந்த கால பகுதிகளில் நான் கொழும்புல அவரோட பணியாற்றி இருக்கிறேன். அந்த வேளையில கொழும்புக்கு ஒரு திருமலை கலாமன்றம் அங்கே அமைக்கப்பட்ட வேளையில கொழும்புல நாடகம் மேடையேற்றணும்னு சொன்ன போல ராஜேஷ் ஜெரமன் சொல்லி ஒரு மிகப்பெரிய கலைஞர் இருந்தவர். அவர்கிட்ட நான் கூடுதலான பயிற்சிகளை பெற்று இதனூடாக நான் பயிற்றப்பட்டேன்னா அவருடைய நிறைய நுட்பங்களை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். அதன் மூலமாக நான் பயிற்றப்பட்டு கொண்டு வளர்ந்துடுற வேளையில கொஞ்சம் தூர இடங்கள் எங்களுடைய வெளி மாவட்டங்கள் இருந்த திருமுறை கலாமன்றங்கள்ல இந்த நாடகங்களை அரங்கேற்ற வேண்டிய ஒரு காலகட்டம் இருந்தது. எனக்கு எங்களோட தந்தை புத்தளத்திலேயும் எங்களோட புத்தளம் கட்டக்காட்டில எங்களுடைய நிறுவனம் இருந்தபடியால அங்கேயும் இந்த நாடகத்தை அரங்கேற்றணும்னு சொல்லி முதலாக அங்க முழுக்க பெண்கள்லாம் நாடகத்தில் நடித்தவைகள் எல்லாரும் ஆண்கள் வேடம் ஜேசுவையும் பிராத்துவையும் தவிர மிக அற்புதமாக மிக சிறப்பாக நான் நினைக்கிறேன் 2000 ஆண்டு செய்திருக்கிறேன். அந்த டிராமா மிக அற்புதமாக செய்து முடித்தார்கள். அதுக்கு முதல் அந்த ஜனமங்களுடைய நெறியாள்கையில நான் பலிக்கிழமை நாடகம் அவர்கிட்ட பயிற்றப்பட்டு மருதான எல்பிஸ்டன் அரங்கில மேடையேற்றப்பட்டது. அதிலிருந்து எனக்கு அந்த புத்தளத்துல நாடகம் போட்ட பிறகு கொழும்புல செய்யணும்னு வந்து அதுக்குமே எனக்கு அனுமதி கிடைச்சது எங்களுடைய தந்தைகிட்ட இருந்து. கொழும்புல கிட்டத்தட்ட ஒரு 14 தடவை இந்த நாடகங்களை வெவ்வேறு பேரில பரந்த வெளியரங்கில சென்ட் லூசியஸ் தேவாலய அந்த வெளியரங்கிலையும் அரங்கேற்றி இருக்கிறோம். அதை விட அபிஷாவில் கண்டி மற்றது கொழும்புல வேற பங்குகள் கோயில் பங்குகள்லையும் எங்களுடைய டவர் எல்பிஸ்டன் மண்டபங்களையும் இதில் அரங்கேற்றி. அதுல இருந்து எனக்கு இந்த நாடகத்தை செய்யறேன்னு சொன்னா மனதில் ஒரு பயம் இருந்தாலும் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆன்ம திருப்தி வரும். என்னன்னு சொன்னா இது ஆண்டவரோட நான் தியானிக்கிற ஒரு வழிபாட்டோட இணைஞ்சிருக்கிறேன் ஒரு மன மகிழ்ச்சி வரும். நான் அதுக்கு பிறகு கொஞ்ச காலம் நான் என்னுடைய தொழில் விஷயமாக நான் கப்பலுக்கு போட்டு திருப்பி வர்ற வேலையில கூடி வந்தவுடனே உடனே நான் பாராட்ட போயிடுவேன் என்னுடைய தந்தைகிட்ட. சில வேளை இந்த காலப்பகுதியா இருந்தேன்னு சொன்னா நிச்சயமாக எனக்கு உடனடியாக இந்த நாடகத்தை நடத்த செய்யணும்னு எனக்கு அழைப்பு வரும். நான் அந்த இடத்துல போய் அவருடைய பயிற்சியில கொடுத்து இதை சரியான முழுமையான முறையில அரங்கேற்றி கொடுத்தேன் பாரத். ஸோ எனக்கு இது செய்யறது வந்து கொஞ்சம் கடினமா இருக்கும். இருந்தாலும் இந்த ஆண்டவருடைய அந்த இதை மனதில் ஏற்றி செய்யும் போது எனக்கு அதுக்குள்ளேயே நான் போனேன்னா இதை கூட சிந்தனை வராது. எனக்கு முழுக்க இதோடைய நான் பயணிக்கக்கூடிய ஒரு சக்தி எனக்குள்ள இருக்குன்றதை நான் நம்புறேன். நிச்சயமா நீங்க சொன்ன போல இறையர்களுக்காக நீங்க செய்த பணி. இந்த கதை அவர் சொன்னது ஏற்கனவே இது வெளியேற்றப்பட்ட கதை ஸ்கிரிப்ட் வந்து ஏற்கனவே இருக்கின்ற கதை. ஆனால் அதில் மெருகூட்டி இருப்பீர்கள் சில கட்டங்களை காட்டி அது அப்படி அமைஞ்சிருக்கிறது. என்னன்னு சொன்னா இது அவர் சொன்னது போல 71ஆம் ஆண்டு அந்த கோட்டமதில இந்த நாடகத்தை அரங்கேற்றியதாக வரலாறுகள் சொல்லுது.
எந்த ஆண்டு? 71, 1971. ஒரு வரலாற்று சம்பவம் இருக்கு. அப்ப அந்த இடங்கள்ல போட்ட நேரங்கள்லயும் எங்களுக்கு அங்க போராட்ட சூழல்கள் சில அந்த வேற வேற அமைப்புகளால அப்படி ஒரு சம்பவங்கள் இருந்ததாகவும் அறிய கிடைச்சது. ஆமாம். அப்ப அதனால அந்த சம்பவங்கள் இருந்ததால இது எங்களுக்கு ஒரு வரலாற்று பதிவா இருக்கு. அந்த காலப்பகுதியில இந்த நாடகம் அங்க அரங்கேற்றினது என்று சொல்லி அது ஒரு வரலாற்று பதிவிலே இருக்கு. அதன் பிற்பாடு ஒவ்வொரு விதமான பெயர்கள்ல களங்கம், மற்றது கல்வாரி பரணி, சிலுவை அடியில், கழுமரச் சிலுவை, பலிக்களம் என்ற பெயர்கள்ல எங்களுடைய வேதாமத்துல பாத்தீங்கன்னா கத்தோலிக்க இதுல ஒவ்வொரு நற்செய்தியில் 4 பெரிய நற்செய்திகளை வச்சுக்கொண்டு எங்களுடைய அடிகளார் அந்த நாடகங்களை தொகுத்து எழுதியிருப்பேன். அப்ப அந்த வடிவங்கள்ல நாங்கள் இதுல அந்தந்த காலப்பகுதிக்கு ஏற்ற மாதிரி அதில் நாங்கள் செய்து கொண்டு போகிறோம். நான் கொழும்புலேருந்து இங்கு கனடா மண்ணுக்கு வந்த பிற்பாடு நீங்கள் சொன்னது போல நான் அறிந்த விடயம் என்னன்னு சொன்னா, கூடுதலா எல்லாருக்கும் இங்க நேர கட்டுப்பாடு, வேலைப்பழுக்கள் இந்த மத்தியில கூடுதலா தங்களோட நாடகங்களை இந்த ரெக்கார்ட்ல போட்டுத்தான் அதை கொஞ்சம் சுருக்கமாக செய்திருக்கணும். அப்ப அது எனக்கு மனதுக்கு ஒரு அழுத்தம் ஒன்று இருந்தது. இது இப்படி செய்யறதால எங்களுடைய உணர்வுகள் சரியான முறையில வெளிப்படாது, நாங்கள் சரியான செய்தியை உடனுக்குடன் கொடுக்க முடியாது என்ற யோசனை இருந்தது. இப்போ அந்த நேரமே நான் வந்ததுல இருந்தே நான் சொல்லி கொண்டிருந்தேன், இதை நாங்கள் கட்டாயம் இது நேரடியாகவே நாங்கள் செய்யணும் என்று. இடைக்குள்ள இப்படி ஒரு சம்பவம் வரும்போது எனக்கு அப்படின்னு நான் சொல்லுவோம், நேரடியாக செய்யறேன்னு சொன்னால் இதை கட்டாயம் நல்ல ஒரு முறையான இதில் செய்வோம். இந்த முறை எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைச்சிது. அன்பில் மலர்ந்த அமரகாவியம், அது அதாவது ஆண்டவருடைய படைப்பிலிருந்து ஆரம்பமாக இருந்த நாடகம். அப்ப அந்த படைப்பிலிருந்து ஆரம்பமாக நாங்கள் ஒரு முழுமையான ஒரு நாடகத்தை நான் இங்கே நான் விரும்பினான். அப்ப அந்த படைப்பிலிருந்து வரும்போது எங்களுக்கு ஓரளவு எல்லாம் பார்க்கின்ற பல விதமான சமயத்தவர்களுக்கு அந்த நாடகம் முழுமையாக எங்க ஆரம்பிக்குது, எங்க தொடங்குது, ஆண்டவருடைய பணி, அவருடைய இறப்பு, அவருடைய உயிர்ப்பு எல்லாவற்றையும் அதுல துல்லியமாக எங்களுடைய தந்தை அவர்கள் எழுதியிருக்கிறார். ஆகவே அந்த வகையில எல்லாருக்கும் இது நல்ல திறமையாக இது போயிடுச்சு. எங்களுடைய இந்த கலைஞர்களும் அவைகளுக்கு நான் 2 மாதம் தவணையில அந்த பிரதியை நான் வழங்கியிருந்தேன். அதை வழங்கி போட்டு அவைகளுக்கு ஒரு 1 மாத தவணை கொடுத்தனால் அவைகள் இதுகளை பாடமாக்கி ஒன்லைன்ல இணைய வழி ஊடாக நான் அவைகளுக்கு நாளாந்தம் பயிற்சி எடுத்துக்கொண்டே இருந்தேன். வேலை முடிஞ்ச எல்லாரும் வந்துருவினா இரவு 8 மணிக்கு இந்த பயிற்சிகளை எடுத்து கொண்டு வந்து போன மாதம் தான் நாங்கள் இதுகளை நாங்கள் இந்த மாத ஃபர்ஸ்ட் வீக்ல ஆரம்பிச்சோம். இப்ப நேற்று தான் நாங்கள் இதனுடைய இறுதி ஒத்திய எங்களுடைய பின்னணி இசை பாடல்களோட நிறைவு செய்திருக்கிறோம். மிக அற்புதமாக எல்லாம் வந்திருக்கிறது. நான் எதிர்பார்க்காத அளவுக்கு எல்லாரும் இதுல பங்காற்றி இருக்கணும் என்ற அந்த அளவுக்கு எனக்கு மனதில் மிகவும் மிகவும் சந்தோஷம். இளம் ஜேசுக்கு நடிக்கிற இளம் ஆளா நடிக்கணும். மற்றது இதுல வேற வேற ஒரு பரிசெயர் மற்றது எங்களை காட்சிகள்ல நடிக்கிறார்கள். எல்லாம் நல்ல அற்புதமான தங்களோட பணியை ஏற்று செய்யணும். இன்னும் அவைகள் அந்த 28ஆம் தேதி நடக்க போற இந்த நிகழ்வுல இன்னும் தங்களை அர்ப்பணிப்பை முழுமையாக அர்ப்பணிச்சு அதை செய்யணும் என்று இந்த வேளையில ஜெசி உங்களுக்கும் சொல்கிறேன், ஒரு நகைச்சுவைக்காக சொல்கிறேன். இப்போ அவர் உயிரோட இல்லை, ஒரு வயதான அம்மா நெடுகிலும் எங்களுக்கு இப்போ ஆனந்தில் நடிக்கணும், இந்த கட்சியை தொழுங்க செய்தவங்க. அப்போ ருபிதானே அன்னை மாரிக்கு நடிக்கிறவன் இயேசு சிலுவையில் இறக்கி தாயின் மடியில் படுத்திருக்கிற அழுகிறோம். அப்போ அம்மாவுக்கு ஒரு சின்ன கட்டம் அழுதுட்டு போட்டு கொடுத்தோம். அம்மா ஊரில் செத்த விட ராஜா ஐட்டி ஐயோ விட்டு போய் நெஞ்சில் அடி கட்சி. அது உண்மையில நீங்கள் எத்தனையோ நாடகங்களை மேடையேற்றுவீர்கள். அந்த அம்மாவின் அந்த நடிப்பை வாழ்க்கையில வகையில குழம்பியே போயிருக்கேன். ஏசாட்டில் அப்படி யாருமே அழுகிறேன் இல்லை, அது உங்களோட கலாச்சாரத்திலே இல்லை. ஆனால் அம்மாவுக்கு தெரியும், அம்மா நினைச்சா செத்த விட அழுதவ. ஆனால் நீங்க சொன்னதை போல பார்த்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு இது ஒரு கதை, ஜேசுவினுடைய காவியம் என்று தெரிந்தாலும் கூட இந்த இடத்துல நான் சொல்வதில் நான் உண்மையில நான் பெருமைப்படுகிறேன். நானே நாடகங்களே நடிப்பவன், இந்த நாடகத்தில் நடித்திருக்கிறேன். இந்த இறுதி கட்டத்திலே இயேசுநாதர் சிலுவையில் இருக்கிற பொழுது ஒளி மங்கி ஒரு வட்டமாக இயேசுவின் முகத்தை மட்டுமே காட்டும். அந்த இடத்திலே நடிகர் ஆண்டன் ஃபீலிக்ஸ் அவர்கள் அந்த ஆவி திறக்கின்ற நேரத்தில் அந்த உடல் நட்டுங்கி அதுக்கிட்ட சவுண்ட் எல்லாம் போடும். நானே அழுதுவிடுவேன் ஐயா, என்ன மறந்து நானே அழுதுருவேன். அப்படி ஒரு தத்துவமாக ஒரு நாள் இல்லை, பல ஆண்டுகளாக இதை நடத்தியவர்கள். இது நிச்சயமாக வெற்றி பெறும். என்ன எல்லோருடைய மனதிலும் இது உட்கார்ந்திருக்கும். சரி, நீங்கள் இந்த தலைமை பொறுப்பை ஏற்ற பின்பு உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற பொறுப்புகள் என்ன? இப்ப நான் 2வது தடவையா இந்த நிகழ்ச்சியை நான் செய்யறோம். போன வருஷம் செய்தீங்க? 2 வருடத்துக்கு ஒரு முறைதான் நான் இதை செய்யறேன்.
2 வருடத்துக்கு ஒரு முறை தான் மேடையேற்றினாங்க. ஏன்னா எங்களுக்கும் அந்த அளவு போதிய அளவு ஸ்பான்சர்கள் கிடைக்க வேணும். ஸோ அந்த வகையில் எங்களுக்கு ஒரு அகிரா ட்ராக்கிங் என்ற ஒரு ஸ்பான்சர் தான் ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு மெயின் ஸ்பான்சர் செய்கிற டைட்டில் ஸ்பான்சர் அவற்றை அனுசரணையில் தான் நாங்கள் செய்து கொண்டு வரோம். 2 முறை வருடத்துக்கு ஒரு முறை நடக்கும். அதான் இந்த முறை வந்து நாங்கள் சிறப்பாக இதை இன்னும் ஒரு படி மேலே இப்போ நாங்கள் பேசி நடிக்கிறபடியாக அந்த உயிரோட்டமான காட்சிகளை நாங்கள் உங்கள் மக்களுக்கு அந்த இயேசுவின் பாடுகள், மரணங்கள், உயிர்ப்பை வந்து தியானிக்கணும். அந்த அந்த இந்த கதையாக தான் நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க. அதை நீங்கள் வந்து உயிரோட்டமாக நாங்கள் அதை வெளிக்கொண்டு வரோம்ன்றீங்களா. ஒவ்வொரு கலைஞர்களும் வந்து தங்களுடைய நடிப்பு ஆற்றலை வெளிக்கொணர்ந்து மக்களை அந்த அதுக்குள்ள தியானத்துக்குள்ளே கொண்டு போய் வைக்கிற அளவுக்கு அவர் செய்வார்கள் என்று நம்பிக்கை இருக்கிறோம். சரி, உங்களால் பயிற்றுவிக்கப்பட்ட ஜேசுநாதர் இளம்பயக்காரன் அறிகிறேன், அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அவர் சின்ன வயதுல சில யாழ்ப்பாணம் என்னுடைய தாய் திருமலை கலாமண்டலத்துல பயிற்றப்பட்ட ஒரு கலைஞர் தான். இங்கே வந்து இருக்கிறார். ஆனா நான் அவருக்கு ஆரம்பத்துல கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம் ஒரு சிறிய கதாபாத்திரம் தான். ஆனால் எனக்கு ஏற்கனவே நான் ஒருவரை ஜீசஸுக்கு ஜேசுவுக்காக நடிக்கப்பட்டு கொண்டிருந்த வழியில அவருக்கு தவிர்க்க முடியாத காரணங்களால வர முடியாமல் போயிட்டு நான் மனமுடைஞ்ச நிலையில எங்களுடைய ஆலயத்துல திருப்பலி முடிஞ்சு நான் வீட்டுக்கு வந்துருக்கின்ற வேளையில எனக்கு இவர் தான் என்னுடைய மனதுக்குள்ள உடனே தோன்றினார். நான் நினைச்சு அதை பற்றி சிந்தனை செய்து கொண்டு வரும்போது நான் என்னுடைய மகளுடன் தான் இதை பற்றி உரையாடுவேன். இப்படி இருக்குது, என்ன செய்யலாம் என்று. அப்பா உடனே சொன்னா அது நல்ல அப்படி அப்பான்னு சொல்லி உடனடியாக அந்த தம்பிக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் இப்படி செய்யணும்னு சொல்லி. அவர் நான் கேட்ட உடனே அவர் அழுதுட்டேருன்னு சொல்லி அவர் எனக்கு சொன்னார். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பாத்திரத்தை நீங்க எனக்கு தாரீங்க, நீங்க என்னையில நம்பிக்கை வச்சு தாரபடியால நான் நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கு மேலாக நான் இதை செய்து காட்டுவேன்னு சொல்லி அண்டையில இருந்து அவர் எடுத்து என்கிட்ட அந்த பாத்திரங்க அந்த கேரக்டரை பெற்ற நாள்ல இருந்து அவர் ஒரு நேர சாப்பாடு தான் சாப்பிடுறார். அது மிரக்கறியோட சரியான உபவாசம் இருக்கிற சரியான ஒரு சைலன்ஸான ஒரு பர்சன். எனக்கு மிகவும் ஒரு பிடிச்ச ஒரு பர்சன் வந்து கணக்க கலைக்க மாட்டேன், சொல்றதை மட்டும் அவர் கேட்டு கேட்டுச்சுவார். அதுக்கு அந்த பார்த்ததுக்குள்ள ஊறிட்டு அவர் என்னென்ன செய்யணும்னு சொல்லி மேலதிகமாக சில தன்னுடைய நண்பர்கள் இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கிற தன்னுடைய நண்பர்கள்கிட்ட கேட்பேன், இது நான் இந்த வழி செய்யறது சரியா, இது போடுறது சரியா, இதுல விழுகிறது சரியான்னு எல்லாம் கேட்டு தன்னை மெருகூட்டி கொண்டிருப்பேன். தானே மெருகூட்டு. அப்ப எனக்கு அவர் மூலம் அவரை நான் கூடுதல் திருத்துறது வந்து எனக்கு அது கொஞ்சம் குறைவா இருக்கும். மற்றாக்களை விட எனக்கு நான் அவரோட கூடுதலா செலவழிக்கணும், ஆனா எனக்கு அவரோட செலவழிக்கிறது எனக்கு குறைவா இருக்கு. அது எனக்கு ஒரு பக்கத்துல ஒரு நல்ல ஒரு மன திருப்தியா இருக்குது நினைச்சுன்னா. அதான் அவருக்கு அப்படியே வைக்கப்பேன் தன்னை ஒன்றும் பார்க்கல கொள்ளைன்னு சொல்லி கதையில் வேறும் எனக்கு சரியா செய்ய நான் உண்மையிலேயே பேர் வந்து ரெக்னோ டக்ளஸ் அவருடைய பெயர். ரெக்னோ டக்ளஸ் இளம்பயற்படியும் தான். எங்களுடைய ஆரோக்கிய ஆலய பங்கில் ஒரு பாட விழாமல் இருக்கு, நானும் முதல்ல இருக்கிறேன். இருந்தாலும் நான் அவரை பற்றி முதல் சரியா அறிந்து கொள்ளவில்லை. இல்லாட்டி முதலே நான் அவரை இயேசு கேரக்டருக்கு நடிப்பதற்கு எடுத்திருக்கலாம். அது இப்படித்தான் அமையணும் என்று இருந்திருக்கு, அப்படி அமையுது. அதுபோல ஏனைய பாத்திரங்களும் நான் அன்னை மேரியா நடிக்கிற மரியா தாய் கேரக்டர் செய்யறவங்களும் ஏற்கனவே அவருக்கு நாடகத்துல சரியான ஒரு ஈடுபாடு இருக்கு. கடந்த வருடத்துக்கு முதல் வருடம் அவ தான் மரியாளுக்கு நடிச்சவா. அவரோட பேர் வந்து அஜந்தா நிதர்சன். உண்மையிலேயே இடைக்கிடைக்க அவைகளுக்கு வேலைப்படுக்கால வராம விட்டாலும் நேற்று கட்டாயம் வரணும்னு சொல்லி வந்தவா. அதுக்கு நான் என்ன ஏதுன்னு சொல்ல தெரியல, சின்ன கேரக்டர் மட்டும் காட்டினா தெரியும். நேற்று அந்த கடைசி காட்சி ஒன்று தாயிரம் மடியில இருந்து அந்த அழுகிற காட்சி, அந்த இறந்த பிறகு தாயிரம் மடியில கிடக்கும் அந்த அழுகிற காட்சி, அதுக்கு ஒரு புலம்பல் ஒன்று வரும், என் மகனேன்னு சொல்லி புலம்பல். உண்மையிலேயே அது எங்கேயோ கொண்டே நிறுத்திக்கும். அப்படி ஒரு அழுக தத்துவமாக அவன் நடித்திருந்தவா. உண்மையிலேயே நான் அதை கேட்டு சொன்னான், ஒரு மகனை இழக்கிற தாய் வந்து எப்படி அதை அந்த கேரக்டரை கொண்டு வரணுமோ அதுக்கு மேலாக நீ கொண்டு வரணும்னு சொல்லி சொன்னான். நேற்று அதற்கு மேலாக அந்த இதை எனக்கு செய்து காட்டினது, ஃபைனல் ரேஸில் செய்து காட்டினது மிகவும் அதுவும் தந்தது. அது போல எல்லா கலைஞர்களும் தங்களை கேரக்டர்ஸ்களை உணர்ந்து செய்திக்கணும். நாங்கள் உண்மையா என்னன்னு சொன்னா இது நாடகமா இதை பார்க்கக்கூடாது யாரும். இது ஒரு
என்ன சொல்றது, வரலாற்று ஒரு தியான வழிபாடா பார்க்கணும். இது ஆண்டவருடைய ஒரு வழிபாடு, அவருடைய சிலுவை, அவருடைய சிலுவையோட நாங்கள் அவர் சுமந்து போறோம். இந்த அப்படியான ஒரு கணிப்பில தான் நாங்கள் இதை பார்க்கிறோம். நாடகம்ன்றது அந்த கணத்துல முடிஞ்சிடும், நடிச்சு போட்டு நாங்கள் போயிடலாம். இதை நாங்கள் சிந்தித்து தியானித்து அவருடைய பிறப்பு, வளர்ப்பு, அவருடைய திருப்பி படுகிற அவருடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு என்பவற்றோட சித்தரிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு உயிரோட்டமான உன்னதமான காவியம் தான் இந்த அன்பில் மலர்ந்த அமர காவியம். ஆகவே நான் மக்களுக்கு இந்த வழியில சொல்லிக் கொள்றேன் என்னன்னு சொன்னா, நிச்சயமாக எல்லாரும் வந்து சிறியோர் முதல் பெரியோர் முதல் பார்க்க வேண்டிய ஒரு ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. எங்களுடைய மறைந்த அருட்கலாநிதி நீயன்னா மரிய சேவியர் அடிகளினால் எழுதப்பட்டு பல்வேறு தடவைகள் மேடையேற்றப்பட்ட இந்த அன்பில் மலர்ந்த அமர காவியம் இம்முறை கனடா திருமுறை கலாமன்றத்தால் தயாரிக்கப்பட்டு மிகவும் சிறப்பான முறையிலே ஆற்றிகை செய்யப்படுகின்றது. நீங்கள் எல்லோரும் இந்த ஆற்றிகையை வந்து பார்க்க வேணும். இது முற்றிலும் பழமைக்கு மாறாக இவரிடம் மிகவும் சிறப்பான முறையில் அரங்கு இருக்கின்ற அரங்கை விட மேலதிகமான அரங்குகள் இணைக்கப்பட்டு பின்னணி காட்சிகள் அமைக்கப்பட்டு மிகவும் அற்புதமாக படைக்கப்பட்டு கொண்டு வருகின்றது, தயாராகி கொண்டு வருகின்றது. ஆகவே நீங்களும் எங்களோடு வந்து இணைய வேண்டும். அதற்குரிய டிக்கெட் விவரங்கள், அந்த எங்கு நடக்கிற விவரங்களை சொல்லிக் கொள்வார். சொல்லுங்க தலைவர், எங்க நடக்குது டிக்கெட் இந்த மாதிரி? இது வந்து இந்த முறை வந்து மிடில் ஃபீல்ட் அண்ட் ஹைக்லண்ட் சந்தியில் இருக்கின்ற மிடில் ஃபீல்ட் கொலிஜியேட் இன்ஸ்டிடியூட் அந்த ஸ்கூல்ல தான் அரங்கேற்ற இருக்கிறது. அந்த மேடையில் அந்த இந்தியா செக்ஷன் என்ன? மிடில் ஃபீல்ட் ஹைக்லண்ட். ஓகே, இதுல உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கவர்மெண்ட் போட்டு வருவாங்க அட்ரஸ். வெறும் $10 தான் அன்பளிப்பு. ஸோ தயவு செய்து நீங்கள் அனைவரும் வந்து இந்த கலைஞர்களை வந்து ஊக்குவிக்க வேணும். முக்கியமா வந்து இந்த ஆண்டவற்ற இயேசுடைய பாடுகள் வந்து மக்கள்கிட்ட இந்த அடுத்த வர்ற தலைமுறைக்கு இதை நான் கொண்டு சேர்க்க வேணும். அவர்களுக்கு இந்த நடிப்பு என்னன்றது அந்த தத்ரூபமான இந்த நடிப்பை நீங்க வந்து உங்களோட அடுத்த பிள்ளைகளுக்கு அல்லது அவங்களோட ஜெனரேஷனுக்கு கூடிய வந்து காட்டி அவர்களையும் இந்த இயேசு திருப்பாடுகளின் காட்சிகளுக்குள் அவர்களையும் உள்வாங்குவாங்க வந்து நான் நிச்சயமாக கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் செய்தி வந்து நமக்கு ஆதரவு தருமாறு. நிச்சயமாக இந்த இடத்துல ஒன்றை சொல்லி ஆக வேண்டும். அதாவது இப்பொழுது எங்களை சூழ பலவிதமான ஏவுகணைகள் எங்களை சூழ வந்து கொண்டிருக்கின்றன. அதாவது கலாச்சார சீரழிவுகள், இந்த டிக்டாக், ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து எங்களை திசை மாற்றிக்கொண்டு, அதாவது நான் மனம் திறந்து இந்த இடத்துல சொல்கிறேன், கிறிஸ்தவிடம் ஒரு பண்பு இருக்க நான் பார்த்த பழைய அதுகளுடன் வேறு யாரும் சண்டைக்கு படிக்கிறதே இல்லை. நல்ல இயல்பாக மற்றவர்களை அரவணைத்துக் கொண்டு, அதாவது பைபிளில் ஒரு அருமையான உன்னை போல பிறரையும் நேசி இன்னொரு அற்புதமான வாக்கியம் இருக்கிறது. அவர்கள் எல்லோரும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு அன்பானவர்கள். நான் பல துறைகள் பல சந்தர்ப்பங்களில் உணர்ந்திருக்கின்றேன். ஆனால் கிறிஸ்தவ சமூகத்தில் இளைய தலைமுறை பிறத்தில் அப்படி வளர்வார்களா என்றால் அது பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றால் இன்றைய கால சூழலில் இருக்கக்கூடிய அந்த மியூசிக் இந்த வந்து அவர்களை திசை திருப்புகின்ற பலவிதமான விடயங்களுக்கு மத்தியில் இது ஒரு இறைஞானம் இருக்க வேணும். கடவுள் மீது ஒரு அன்பு இருக்க வேணும், கருணை இருக்க வேணும். எங்களுடைய தேவனை நாங்கள் அறிந்து கொள்ள வேணும். அந்த தேவன் எப்படி எங்களுக்காக தன்னை அர்ப்பணித்தார், தன்னுடைய வாழ்வை திறந்தார், உயிரை தந்தார் என்ற உண்மைகளை புரிந்து கொள்கின்ற அவர்களை இந்த வழிக்கு கொண்டு வருவதற்கு நிச்சயமாக இயேசுவின் திருப்பாடுகள் நிச்சயமாக அமையும். அவர்கள் இதை பார்த்து மனம் திருந்த வேண்டும். நீங்கள் இதை சொல்ல ஆசைப்படுகிறீர்கள்? சொல்லப்பட விடயம் என்னன்னு சொன்ன முக்கியமான விடயம், நாங்கள் ஞாயிற்றுக்கிழமையில இல்லாட்டி இந்த வருடங்கள்ல நடக்கிற அந்த திருப்பலிகள்ல பங்கு பற்றி அதுல நாங்கள் நற்செய்தி வழியாகத்தான் விடயங்களை அறிந்து கொள்றோம். ஆண்டவருடைய பாடுகளை அல்லாட்டி அவர் செய்த புதுமைகளை பற்றி அறிந்து கொள்றோம். அதைத்தான் எங்களுடைய அடிகளார் நாடகமாக எழுதியிருக்கிறார். அந்த நாடகத்துல தான் நாங்கள் அவருடைய வாழ்வை அப்படியே சித்தரிச்சிருக்கிறோம். அவர் செய்த புதுமைகள், அவர் பாடுகள் பட்டது, சிலுவை சுமந்து போறது, சிலுவையில அவரை அடிச்சு அந்த கொடுங்கோல் அரசர்கள் தூக்கி ஏத்துறார்கள், அவர் அதுல மரிக்கிறது, உயிரிட்டுவார், இதெல்லாம் வந்து ஒரு சொல்லவே மெய்சில் இருக்கிறது. ஆகவே கட்டாயம் நீங்கள் எல்லோரும் வர வேணும், அதனை பார்க்க வேண்டும், எங்களுடன் பயணிக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த உரையில கேட்டுக்கொள்கிறோம். நிறைவாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் உங்களுடைய அன்பு உறவுகளுக்கு? அன்பு உறவுகளே, அதான் இந்த நேரத்தில் உங்களை வினயமாக வேண்டிக் கொள்வது, நீங்கள் தயவு செய்து உங்கள் உறவினர்கள் உற்றார் உறவினர்களுக்கு இந்த போஸ்டர் ஷேர் பண்ணுங்கோ, மற்ற தெரியாதாக்களுக்கு தெரியப்படுத்துங்கோ. வருகிற சனிக்கிழமை 28ஆம் தேதி
சனிக்கிழமை 28ஆம் தேதி மறக்கோணம் வர்ற சனிக்கிழமை 28ஆம் தேதி மிடில் ஃபீல்ட் அண்ட் ஹைக்லின் சந்தியில் இருக்கிற மிடில் ஃபீல்ட் கொலிச்சிகேட் இன்ஸ்டிடியூட் என்ற அந்த பாடசாலையிலே மாலை 6 மணிக்கு சரியாக 6 மணிக்கு அந்த திருமணத்தில் ஒரு பங்கு இருக்கிறது. டைம் வேண்டாம், நாங்கள் எப்பொழுதும் ஒரு மணித்தியோட பிந்தியதில் எங்கள் நிகழ்ச்சி. அந்த வகையில சரியாக 6 மணிக்கு இந்த நிகழ்ச்சி ஆரம்பமாகும். உங்கள் உறவினர்கள் உற்றார் நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்தி அவர்களையும் கூட்டி அழைத்து வர வேண்டும் என்று வினயமாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த வேளையிலே ரவி அண்ணாவுக்கு எங்களுடைய பழைய கலைஞர் இவர் எங்களோட சொன்ன மாதிரியே நிறைய கதாபாத்திரங்களை நடிச்சிருக்கிறார். எங்களோட தொடர்ந்து பயணிக்கிறவர். இந்த வேளையிலே இந்த செவியை வழங்கிய நமக்கு ஒத்துழைப்பு வழங்கிய ரவி அண்ணாவுக்கு ரூபியக்காவுக்கு நம்மளது மனமார்ந்த நன்றிகள். நன்றி. நிறைவாக நான் ஒன்றை சொல்ல ஆசைப்படுகிறேன். இது அதிசயிக்கத்தக்க உண்மை. அதாவது யாழ்ப்பாணத்தில் ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களுக்கிடையே இந்த சமய பேதங்கள் இருந்ததாக நான் அறிவேன். எல்லா இந்துக்களுடைய பிள்ளைங்க படம் இருக்கும். எல்லா இந்துக்களுடைய சாமி அறையில பார்த்தா பிள்ளையார் முருகன் எல்லாரோட இயேசு அல்ல என்ன மாதிரியாலும் இருப்பார். எல்லா இந்துக்களும் கும்பிட்டுருக்கிறார். நாங்கள் அதை ஒரு பெரிய பேதமாக பார்த்ததில்லை, பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. என்றால் இயேசு நான் எப்பொழுதும் சொல்ல போல உன்னை போல பிறரையும் நேசிந்து தன்னையே அர்ப்பணித்த ஒரு மகான் உத்தமர். அவர் எப்படியோ வாழ்ந்திருக்கலாம், ஆனால் மக்களுக்காக வாழ வேண்டும் என்பதற்காக பல துன்பங்களை எல்லாம் பட்டு ஈச்சிலே சவுக்கடி வாங்கி ரத்தம் சிந்த அவர் சிந்தி ஒவ்வொரு இரத்த துளிகளிலும் அன்பு இந்த உலகம் முழுக்க வியாபித்திருக்கிறது. அந்த அருமையான அற்புதமான தத்துவமான இந்த காட்சிகளை பார்க்க வேண்டும் என்றால் எதிர்வரும் 28ஆம் தேதி நடைபெறவிருக்கின்ற இந்த அருமையான பெயர் வைத்திருக்கிறீர்கள். அன்பில் மலர்ந்த அமரகாவியம். அமர என்றாலே அதுக்கு இறுதியிலே ஒரு நிலையான ஒன்று அமரகாவியம். அதே போல அன்பில் மலர்ந்த, அன்பினால் உருவானது. ஆகவே அருமையான ஒரு காட்சி நீங்கள் அனைவரும் பெற வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் உரிமையோடும் உறவோடும் பண்ணிக்கொண்டு உங்களிடம் இந்த விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். Talk with Ravi.